400 + 40 கூட்டல் 5ன்னு என்ன சாமி கிடைக்கும்? 445. 500 கூட்டல் 70 கூட்டல் 9னா 579. 200 கூட்டல் 50 கூட்டல் 9னா 259. 300 கூட்டல் 20 கூட்டல் 0னா 320. 600 கூட்டல் 0 கூட்டல் 9 அப்படின்னா 609. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அது எதுக்கு நேராக இதை நம்ம மேட்ச் பண்ணிடணும். முதல்ல அங்கே எழுதிட்டு உனக்கு குழப்பம் இல்லாது இருக்கணுன்ட்டு இப்போ 579, 259, 320, 609. அடுத்தது அட்டவணையை நிறைவு செய்க. இப்போ முதல்ல இருக்கிறது 100, ரெண்டாவது இருக்கிறது 10, மூணாவது இருக்கிறது 1ல் ஒத்தையை எடுத்து எழுதுனீங்கன்னா போதுமானது. ஸோ இங்கே இருக்கிற முதல்ல இருக்கிறது நம்ம 100ல் 4 நூறுகள், 5 நூறுகள், 5 நூறுகள், 6 நூறுகள்னு எழுதணும். அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிறது எது சாமி? இந்த ரெண்டாவதாக இருக்கிற மதிப்பு 10 பிளேஸில் எழுதணும். 7 10, 0 10, 9 10, 4 10ன்னு. கடைசியாக இருக்கிறத நம்ம எதில் எடுத்து எழுத வேணும்? 1ல் எழுத வேணும். ஓகேயா? 3 1, 2 ஒன்றுகள், 6 ஒன்றுகள், 0 ஒன்றுகள் அப்படின்னு எழுதணும்னா போதுமானது. அட்டவணையை நிறைவு செய்க. 601லேருந்து 700 வரைக்கும் எழுதுறதுக்கு உனக்கு இதில் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. உனக்கு தெரியும் தானே? அதே போல் எழுத வேணும். 601, 2, 3, 4 லைக்வைஸ் 700 வரைக்கும் நம்ம எழுதணும். அடுத்தது பயிற்சி செய்வோமா? அட்டவணையை நிறைவு செய்க. முன்னாடியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, ஒத்தையாக கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம என்னென்னு எழுதுவோம்? 700ன்னு சொல்லுவோமா? இதை 30ன்னு சொல்லுவோமா? இதை 7ன்னு சொல்லுவோமா? அதை அப்படியே கூட்டிட வேண்டிதான். 700 + 30 + 7 மூணையும் சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிது 737. அடுத்தது இது 700 + 50 + 6 756. 700 + 70 + 7 777. 800 + 40 + 1 841. 800 + 70 + 3 800 + 90 + 800 + 90 + 5 890 895. 900 + 60 + 4 964. 900 + 0 + 8 இப்போ 908. 900 + 50 + 1 951. 900 + 90 + 9 999. அடுத்த பக்கம். ஸோ பயிற்சி செய்வோமா? எண்களை படித்து காட்டுக அப்படிங்கிறாங்க. படித்து காமி. 727, 838, 816, 816, 901, 924, 758, 792, 811, 950, 786, 899, 910, 888, 999, 989. அடுத்தது விரிவாக்க வடிவம். எளிய வடிவத்தில் எழுது. இப்போ இங்கே முதல்ல வருது ஃபஸ்ட்டு பிளேஸில் எழுதணும். ரெண்டாவது வர்ற இந்த நம்பரில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு நம்பரை ரெண்டாவது பிளேஸில் எழுதணும். மூணாவது வர்றதில் இந்த ஃபஸ்ட்டு நம்பரை மூணாவது பிளேஸில் எழுதணும். என்ன தங்க புரியுதா உனக்கு? ஸோ இப்போ முதல்ல நம்ம என்ன எழுதிடணும்? 1 எழுதிடணும். அடுத்தது 9 எழுதிடணும். அடுத்தது இந்த 9 எழுதிடணும். ஓகேயா? இப்போ இங்கே எழுதும்போது ஒரு நம்பர் தப்பாக இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது? 765 இருக்குது. இங்கே முன்னாடி வர மாட்டேங்குது. இங்கே என்ன இருக்குது? 765. இங்கே என்ன இருக்குது? 870. சரியா? ஸோ இங்கே வந்து நம்ம முதல்ல இருக்கிற அந்த நம்பரை எதில் போட வேணும்? முதல்ல இருக்கிறத முதல்ல போடணும். ரெண்டாவது இந்த 6 தூக்கி இந்த இடத்துல போடணும். இது ரெண்டையும் கூட்டிடணும் சாமி. 5 + 5 10. அப்போ 770 தான் இங்கே வரும். கரெக்டாக தான் இருந்திருக்கு. 770. இப்போ நம்ம கூட்டி எழுதணும். இதில் 770. அடுத்ததில் என்ன இருக்குது? 870. 0க்கு பதில் ஓவை போட்டு வச்சுருக்குது. அடுத்தது என்ன இருக்குது? 756. அடுத்தது 924. அதே போல் இங்கே எளிய வடிவம் இருக்குது. இது விரித்து எழுதணும். முதல்ல இருக்கிறது 100, 800. ரெண்டாவது இருக்கிறது 10. அடுத்தது வந்து 1. இப்போ 800 + 10 + 2
இது எழுதும்போது 700 + 30 + 4 734. 800 + 10 பிளேஸில் 0 1ல் வந்து 8. இப்போ 800 + 0 + 8 900 + 80 + 7. அடுத்தது 900 + 10 + 2 அப்படின்னு சொல்லி எழுதிடணும். அடுத்து இந்த மணிகளை வந்து எண்ணி எழுதுக அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து 100 200 300 400 500 600 700. இந்த ஒத்தியாக இருக்கிற மணி எத்தனை இருக்குது? 5 இருக்குது. அப்போ 715. அதே போல் இங்கே எழுதினோம்னா எத்தனை இருக்குது? இதில் 8 இருக்குது. அப்போ 800 எழுதிடுவோம். முழுக்க எத்தனை இருக்குது? 5 இருக்குது. ஒத்தியாக இருக்கிற மணி 5 இருக்குது. அப்போ 855. இதில் பார்த்தீங்கன்னா 6னா 600. இந்த 10 இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஒத்தியாக இருக்கிறது 9 இருக்குது. இப்போ 669. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் 9 வரைக்கும் இருக்குது. சரியா? அப்போ 900. இப்போது இந்த ஒத்தியாக இருக்கிறது வந்து 10 இருக்குது. 910ன்னு சொல்லி எழுதிடுறோம்.